வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கால் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவல் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆணுக்கு உங்கள் மீது மனதளவில் காதல் வர வேண்டும் என்றால், அந்த ஆணுக்கு முக்கியமான நபர் நீங்கள் அவர்கள் மீது நீங்கள் அதிக அளவில் அன்பு வைத்தீர்கள் என்பதை வெளிப்படுத்த வரும் கூட காதல் உருவாக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தங்கள விரும்புறீங்க. அந்த ஒரு ஆணுக்கு உங்க மேல மனதில உள்ள காதல் வரணும் அப்படின்னா, அவங்க மேல நீங்க அதிக அளவுல அன்பு வச்சிருக்கீங்க. அவங்க அளவுக்கு உங்க மேல எந்த ஒரு நபரும் அன்பு வைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க உணரணும். அப்படி உணரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, உங்க மேல அதிக அளவுல பார்த்தீங்கன்னா காதல் உருவாகும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய காதல் பார்த்தீங்கன்னா உருவாகி வெளிய வருவத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். அப்படி நீங்க செஞ்சு பாருங்க. அதிலிருந்து பலன்கள் உங்களுக்கு வெளியே புரியும். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் காதல் வந்து நீங்கள் தோல்வியுற்ற பிறகு ஒரு ஆணை நீங்கள் மனதளவில் காதலிக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற விஷயங்களை நீங்கள் உண்மையில் நேர்மையாகவும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஒரு லவ் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு. அவங்க அந்த லவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லவ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம், அதாவது பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம், மீண்டும் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த சொன்னா பார்த்தீங்கன்னா, பெரிய உள்ள பிரச்சனையாயிருமோ, இல்ல ஏதாச்சும் இதாயிருமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே தவிர்த்துட்டு நீங்க அவங்க கிட்ட உண்மையா சொல்லி பாருங்க. அவங்களுக்கு உண்மையாவே உங்க மேல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா, அதை ஏத்துப்பாங்க. பொய்யான இது இருக்குன்னா விட்டுட்டு போயிருவாங்க. ஒரு ஆண் மீது மட்டும் நீங்கள் அதிக அளவில் அன்பு காட்டும் பொழுது, அந்த ஆணுடன் இங்கு காதல் இருக்கும் பொழுது, அதிக அளவில் அந்த ஆணுக்கு மனதளவிலான காதல் உங்கள் மீது உண்டாகும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆண மட்டும் விரும்புறீங்க. சரிங்களா? அந்த ஆணுக்கு நீங்க அதிக அளவுல காதல காமிக்கும் பொழுதும், அந்த ஆணு தான் எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முன் வச்சு, அந்த ஆணோட லைஃப்ல நீங்க வாழும் பொழுதும், அவங்களுக்கு அதிக அளவுல உங்க மேல காதல் உண்டாகும். ஆனா, இது எல்லா டைம்லுமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அது எல்லா டைம்லயுமே இருக்காது. ஒரு சில டைம்ல கோபங்கள் வரும். அதை விட்டது சண்டைகள், பிரச்சனைகள்னு எல்லாமே கடந்து தான் வரும். அதை எல்லாம் தாண்டி தான் உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபருக்கு உங்க மேல அதிலுள்ள காதல் உண்டாகும். ஆனா நீங்க அந்த ஆண் மட்டும் போதுன்ற ஒரு விஷயத்துல நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்து கொடுக்கும் பொழுது, அந்த ஆணை அறியாமலே உங்கள் மீது ஈர்ப்பும், ஒரு காதலும் அவர்களுக்குள்ளே வந்துவிடும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க லைஃப்ல ஒருத்தங்களுக்கு தேவைப்பட விஷயங்கள நீங்க செஞ்சு தர்றீங்க. அதுவும் அடிக்கடி செஞ்சு தர்றீங்கன்னா, உங்கள அறியாமலே ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த செய்றத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச மாரியும், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள நீங்க தெரிஞ்சு பண்ணுங்க. அது போதும். அது பண்றது மூலியமாவே உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா, உங்க மேல அளவு கடந்த அன்பையும், பாசத்தையும் வைப்பாங்க. இத நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில புரிய ஆரம்பிக்கும். முக்கியமா அவங்களுக்கு உங்க மேல காதலையும் தவிர்த்து ஈர்ப்புங்கிறது அதிக அளவு உண்டாகும். இது எளிதா எல்லாருக்கும் கிடைக்காது. பட் புரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு சில ஆண்கள் மனதில இல்லைன்னா காதல் இருந்தாலும் கூட அந்த பெண்ணிடம் வெளிப்படுத்தாமல் அந்த மனதுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். அதில் ஒரு சில ஆண்கள் அடங்குவார்கள். அனைவரும் அல்ல. இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்களுக்கு மனசுல உள்ளவங்க மேல நிறைய காதல் இருக்கும். ஆனா அத வெளிப்படுத்திருவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பான முறையில் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அவங்களோட மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அதனால கூட அவங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காதல் முழுமையடையாம அப்படியே காணாம போயிடும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒருத்தவங்கள விரும்புறீங்க அப்படின்ற போது, அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்துறாதீங்க. அவங்க சொல்லாம அப்படியே மறைக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லோரோட வாழ்க்கையும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் இல்ல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் லைஃப்ல இது போன்ற விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, டாடா, பை பாய்.